ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதியில் 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒரு முறை சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும் மாசு கட்டுப்பாட்டுத் துறையினுடைய அமைச்சராகவும் பணியாற்றியிருக்கிறேன். நான் அமைச்சராக இருந்த காலத்தில் பல்வேறு திட்டங்களை இந்த ஈரோடு மாவட்டத்தில் எந்தவிதமான விருப்பு வெறுப்பும் இல்லாமல் நான் செயல்படுத்தி இருக்கிறேன். ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஈரோடு ஊராட்சி கோட்டை கூட்டுக்குடிநீர் திட்டம் ஈரோடு மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணமாக நான் அமைச்சராக இருந்த காலத்தில் அன்றைய தினம் அந்த மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் என்னிடத்திலே இந்த திட்டத்தை வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் மூலமாக மிக கடுமையான முயற்சிகளை எடுத்து ஈரோடு மாவட்டத்தில் இன்றைக்கு ஊராட்சி கோட்டை குடிநீர் கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் தண்ணீர் கிடைக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் இட்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையில் அமைச்சராக இருந்த காலத்தில் தாளவாடி பகுதியில் தாலுகா அலுவலகம் என்பது கிடையாது. அது ஒரு மலை பகுதி, மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. தாளவாடியில் இருக்கிற ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் ஒரு பட்டா சிட்டா பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் ஈரோட்டுக்கு அங்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலே 3 மணி நேரம் பயணம் செய்து சத்தியமங்கலம் வந்துதான் அந்த சான்றிதழை பெற வேண்டும். நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் தாளவாடி தனி தாலுகா அலுவலகமாக கொண்டு வருவதற்கு அடித்தளமாக இருந்தேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் ஈரோடு குன்றிமலை பகுதியில் அந்தியூர் சத்தியமங்கலத்துக்கு அருகாமையில் இருக்கிற குன்றிமலை பகுதியில் ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். அங்கு ஜாதி சான்றிதழ் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 வருடம் ஆகி கூட அந்த மாணவர்களை பள்ளியிலே சேர்த்த முடியாத ஒரு நிலை, அவல நிலை அந்த பகுதியில் இருந்தது. நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த காலத்திலே மாவட்ட ஆட்சியரை அழைத்து சென்று குன்றி மலைப்பகுதி மக்களிடத்திலே அங்கு சென்று கருத்து கேட்டு உடனடியாக கோபி வருவாய் கோட்டாட்சியரை உடனழைத்து உடனடியாக பழங்குடியின மக்கள் குழந்தைகள் உடனடியாக கல்வி பயிலுவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று ஒரு வாரத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய நீண்டகால ஒரு 50 ஆண்டு கால பிரச்சனைக்கு அந்த குன்றி மலையிலே வாழக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த குழந்தைகள் படிப்பதற்கு நாங்கள்லாம் பக்கபலமாக கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்த காலத்தில் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, சத்தியமங்கலத்தில் ஒரு கலைக்கல்லூரியை நான் அமைச்சராக இருந்த காலத்தில் அன்றைய முதலமைச்சர் அம்மாவிடத்தில் நாங்கள் கேட்டு கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் மொடக்குறிச்சி தொகுதியில் கொடுமையில் இருந்த தாலுகா அலுவலகம் அதை உடனடியாக மொடக்குறிச்சி பகுதி மக்களுக்கு தாலுகா அலுவலகம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி மொடக்குறிச்சி பகுதியில் ஒரு தாலுகா அலுவலகத்தை கொண்டு வந்து அந்த மொடக்குறிச்சி தொகுதி மக்களுக்காக நான் கடந்த காலத்திலே பணியாற்றி இருக்கிறேன். பெருந்துறை தொகுதிக்கு மட்டும் நான் திட்டங்களை கொடுக்கவில்லை. அமைச்சராக இருந்த காலத்தில் பல்வேறு பகுதிகளுக்கும் நாங்கள் திட்டங்களை கொடுத்திருக்கிறோம். ஒரு அமைச்சர் என்ற முறையில் எல்லா தொகுதிகளையும் இரு கண்களாக நினைத்து நான் கடந்த காலத்திலே பணியாற்றி இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் பெருந்துறையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்த 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள நிலத்தை மீட்டெடுத்து இன்றைக்கு பெருந்துறை நகராட்சி அலுவலகமும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது நான் அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு கிஞ்சித்தும் கூட தன்னலம் பாராமல் அந்த இடத்தை 10 நாட்களுக்குள் நாங்கள் திட்டமிட்டு அரசுக்கு சொந்தமாக்கி இன்றைக்கு 100 கோடி ரூபாய் சொத்தை இந்த அரசாங்கத்துக்காக கொடுத்த வரலாறு இருக்கிறது. நாம் பதவியிலே இருக்கிற காலத்தில் பதவியிலே இருந்தோம் என்பதை விட நாம் பதவியிலே இருந்தபொழுது என்ன திட்டங்களை இந்த மக்களுக்காக செய்திருக்கிறோம் என்பதை இந்த மக்கள் அதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்க வேண்டும் என்கிற தாரக மந்திரத்தோடு தான் நான் கடந்த காலத்திலே செயல்பட்டிருக்கிறேன். கொடிவேரி கூட்டுக்குடிநீர் திட்டம் கூட பல்வேறு போராட்டங்களுக்கு இடையிலே தான் அன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம்.
அதில் இடையிலே 1000 பிரச்சனைகள். ஆனால் இருந்தாலும் கூட அந்த திட்டத்தை அந்த அரசிடத்திலே நாம் கேட்டு பெற்று கொடுத்த காரணத்தில்தான் இன்றைக்கு பெருந்துறை தொகுதியில கடுமையான வறட்சி காலத்திலே கூட இந்த கொடிவேரி தண்ணீர் அனைத்து மக்களுடைய தாகங்களையும் தீர்த்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அன்றைக்கு நான் ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒரே அமைச்சர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் அன்றைக்கு நான் இருந்தேன், அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர். ஈரோடு மாவட்டத்திலே 8 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் அறிவித்த பின்னால் என்னுடைய தொகுதியிலே 2 நாள் நான் பிரச்சாரம் செய்வேன். மற்ற தொகுதிகளில் பவானிசாகர் தொகுதிக்கு 2 நாள், அந்தியூர் தொகுதிக்கு 3 நாள், மொடக்குறிச்சி தொகுதியிலே 2 நாள் பிரச்சாரம், ஈரோடு கிழக்கு தொகுதி இப்படி எல்லா தொகுதிகளுக்கும் நான் முழுமையாக பொறுப்பேற்று பிரச்சாரம் செய்து அந்த 2016 தேர்தலில் நான் பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த பொது தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே 8 தொகுதிகளை வெற்றி பெற செய்தேன் என்கிற அந்த மனநிறைவு இன்றைக்கும் என்னுடைய மனதில் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அன்றைக்கு கூட வேட்பாளராக அறிவித்தவர்கள் எனக்கு பிடித்தவர்களும் இருந்தார்கள், எனக்கு பிடிக்காதவர்களும் இருந்தார்கள். ஆனால் இருந்தாலும் என்னுடைய கடமை மாவட்ட அமைச்சர், நான் மாவட்ட செயலாளர், எல்லா வேட்பாளர்களையும் நான் வெற்றி பெற செய்ய வேண்டியது என்னுடைய கடமை என்று எந்த விதமான மனமாச்சரியம் இல்லாமல் நான் வேலை செய்து 8 தொகுதிகளையும் பெற்று தந்தேன் என்பதை இந்த நேரத்திலே நான் மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு பின்னாலே கருத்து வேறுபாடு. அன்றைக்கு நான் ஒரு சிறிது காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சிறிது காலம் விலகி இருந்தேன். அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நான் இணைந்து 4 வருடங்கள் கழித்து எனக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பதவியை மாண்புமிகு அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் கழகத்தினுடைய தலைவரும் என்றைக்கும் என்னுடைய மனதிலே நீங்காத அன்பை பெற்றிருக்கிற ஒரு சிறந்த மனித பண்பாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். ஓராண்டு காலம்தான் எனக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்பட்டதாக இருந்தாலும் கூட அந்த ஓராண்டு காலத்திலே ஒரு நாளை கூட நான் என்னுடைய சொந்த வெறுப்புக்கோ அல்லது நான் என்னுடைய தனிப்பட்ட வெறுப்புக்கோ நான் எந்த ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் அந்த 365 நாட்களும் பெருந்துறையிலும் பவானியிலும் கடுமையாக நான் உழைத்தேன் என்பது பெருந்துறையிலும் பவானியில் இருக்கிற கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, இந்த இயக்கத்திலே சேர்ந்த பின்னால் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. நாடாளுமன்ற தேர்தலிலே இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு இந்த தொகுதியை கூட்டணிக்காக ஒதுக்கினார்கள். கூட்டணியிலே மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் தோழன் சுப்ராயன் அவர்கள் இந்த தொகுதியிலே போட்டியிட்டார்கள். அப்பொழுது நான் எந்த பொறுப்பிலும் கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெறும் உறுப்பினர். ஆனால் இருந்தாலும் கூட நான் அவருக்காக 20 நாட்கள் முழுமையாக என்னுடைய பிரச்சார வாகனத்தை நானே ஏற்பாடு செய்து என்னுடைய சொந்த செலவில் தினந்தோறும் நான் எல்லா இடங்களுக்கும் சென்று மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பராயன் அவர்களுடைய வெற்றிக்கு நான் பக்கபலமாக இருந்திருக்கிறேன். அன்றைக்கு பொறுப்பிலே இல்லாவிட்டாலும் கூட தலைமை என்ன நம்பிக்கையோடு என்னை இயக்கத்தில் சேர்த்தார்களோ அந்த நம்பிக்கையை காப்பாற்ற விதத்தில் அந்த பெருந்துறை தொகுதியில் 13,000 வாக்குகளை தோழர் சுப்பராயன் அவர்கள் கூடுதலாக பெற்றார்கள். அந்த 13,000 வாக்குகளில் என்னுடைய பங்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னுடைய இரத்தமும் வேர்வையும் அதில் இருக்கிறது. தோழர் சுப்பராயன் அவர்களை நீங்கள் பார்த்தால் ஊடக நண்பர்கள் கட்டாயம் ஒரு இடத்துல நீங்கள் கேட்க வேண்டும், என்னுடைய உழைப்பு எப்படி இருந்தது, அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த உழைப்பு எப்படி இருந்தது என்று சொல்லி அவரிடத்துல நீங்கள் தொலைபேசி மூலமாக கூட நீங்கள் கேட்கலாம். ஆக அப்படிப்பட்ட உழைப்பை நாங்கள் கொடுத்தோம். அதற்கு பின்னாலே பேரூராட்சி மன்ற தேர்தலில் பெருந்துறையிலே 8 பேரூராட்சிகள் இருக்கிறது. 8 பேரூராட்சிகளிலும் நாங்கள் சிறப்பாக வேலை பார்த்து ஒரு சில இடங்கள் தோழமை கட்சிக்கு சென்றது. பெரும்பாலான இடங்களில் 90% இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்துறையிலே பேரூராட்சியிலே வெற்றி பெறுவதற்கு நான் பக்கபலமாக இருந்து நான் பாடுபட்டேன் என்பது தலைமைக்கும் நன்றாக தெரியும். இங்க இருக்கிற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் பொறுப்பு அமைச்சர் அண்ணன் மாவட்ட அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் நன்றாக தெரியும். என்னுடைய பங்கு அந்த அளவுக்கு என்னுடைய பங்கை நான் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அந்த இயக்கத்திற்கு நன்றியுள்ளவனாகவும் அந்த இயக்கத்திற்கு இரவு பகல் பாராமல்
கொடுத்த வேலையை எந்தவிதமான பிரதிபலன் பாராமல் எதிர்பார்ப்பில்லாமல் நிறைவேற்றக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கொள்கை உடையவனாக இருந்த காரணத்தினாலே தான் பெருந்துறை தொகுதியில பல்வேறு பேரூராட்சிகளை, இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருந்துறை தொகுதியில பெருந்துறையின் கோட்டையாக அதிமுக இருந்தாலும் கூட 8 பேரூராட்சிகளிலும் அவர்களால் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை அன்றைக்கு ஏற்பட்டதற்கு என்னுடைய பங்கும் ஒரு காரணமாக இருந்தது. ஆகவே இதெல்லாம் கடந்த காலத்தினுடைய வரலாறுகள். அதற்கு பின்னால் சட்டமன்ற தேர்தல் வந்தது. என்னை மாண்புமிகு தளபதி அவர்கள் வேட்பாளராக அறிவித்தார்கள். ஒவ்வொரு முறையும் அவர் என்னை நேரில் பார்க்கிற பொழுது பாசத்தோடு பழகுவார்கள். அவருடைய மனித நேயம் இன்றைக்கும் என்னுடைய மனதிலே ஆளாத வடுவாக இருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தளபதி அவர்கள் பெருந்துறையை, பவானியை நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்களா என்று ஒவ்வொரு முறையும் என்னிடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். என்னுடைய மனதிலே 2 தொகுதிகளையும் எப்படியாவது நான் கட்டாயம் வெற்றி பெற்று தர வேண்டும் என்று நான் எந்த அளவுக்கு என்னுடைய உழைப்பையும் என்னுடைய இரத்த வேர்வையும் செலவிட வேண்டுமோ அந்த அளவுக்கு நான் களத்திலே இறங்கி எந்த அந்த உச்சகட்ட பணி என்று சொல்லுவார்களே அந்த உச்சகட்ட பணியை இந்த தொகுதியிலும் இடைப்பட்ட நாட்களிலே 4 நாட்கள் பவானியிலும் அந்த இடைப்பட்ட காலத்திலே பவானி தொகுதியினுடைய வேட்பாளரிடத்திலே அந்த கூட்டம் நடக்கிற பொழுது அதிலும் போய் கலந்து கொண்டு அங்கும் அந்த பணியை நான் என்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறேன். தேர்தல் முடிவுகள் வந்தது. தேர்தல் முடிவுகள் 9000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதற்கு பின்னால் தேர்தல் முடிந்தது. ஆய்வுக்குழு என்று சென்னையிலிருந்து வந்தார்கள். அந்த ஆய்வுக்குழு வெற்றி வாய்ப்பை திமுக இழந்த தொகுதிகளை குறிப்பாக ஆய்வு செய்தார்கள். அவர்கள் என்ன ஆய்வு செய்தார்கள், என்ன தகவலை தலைமைக்கு கொடுத்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. அது ஆய்வு செய்துவிட்டு 30 நாட்கள், 1 மாதம் கழிந்தது. 1 மாதம் கழிந்த பின்னாலே என்னிடத்தில் ஒரு கூட்டத்தை நான் இங்கு என்னோட அலுவலகத்தில் இயக்கத்தினுடைய பாக முகவர்கள் கழக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டியிருந்தேன். அந்த கூட்டத்திற்கு வந்த 75-80% நிர்வாகிகள் நமது தொகுதியில் நமது இயக்கத்தை சார்ந்தவர்கள் பல பேர் நமது இயக்கத்திற்கு எதிராக வேலை பார்த்தார்கள். ஆகவே அவர்கள் மீது தலைமை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருத்துக்களை வெளிப்படையாக சொன்னார்கள். அதனுடைய பதிவுகள் எல்லாம் இருக்கிறது. அதனுடைய பதிவுகள் முழுமையாக இருக்கிறது. நான் எந்த விதமான குற்றச்சாட்டும் யார் மீதும் சொல்லவில்லை. இன்றைக்கும் நான் சொல்ல போவதில்லை. இடைப்பட்ட காலத்திலே கூட நான் மாற்று இயக்கத்திற்கு செல்லுவதாக பல பேர் ஊடகத்திலே தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கெல்லாம் நான் பதில் சொல்லவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பது இதுவரை இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட திட்டமிட்டு அந்த ஊடகத்தின் மீது தகவலை பரப்பினார்கள். யார் பரப்பினார்கள் என்று சொன்னால், யார் இந்த இயக்கத்திற்கு எதிராக வேலை பார்த்தார்களோ அவர்கள்தான் அந்த திட்டமிட்டு அந்த ஊடகத்தில் அந்த தகவலை பரப்பினார்கள். ஆனால் இயக்கத்தின் 70% நிர்வாகிகள் இந்த தொகுதி திமுக வெற்றி பெற்றதே இல்லை, இந்த முறை வெற்றி பெற்ற வேண்டும் என்று சொல்லி 70%க்கு மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மிகவும் கடுமையாக வேலை பார்த்தார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த 9000 சொச்சம் வாக்குகள் என்பது மிக குறைவு. ஒரு 5000 வாக்குகளை நான் கூடுதலாக பெற்றிருந்தால் நான் வெற்றியை பெற்றிருக்கலாம். ஆனால் நான் வெற்றி பெறாததற்கு இங்கிருக்கிற நிர்வாகிகள் தான் காரணம் என்று நான் இப்பொழுது சொல்லப் போவதில்லை. அவர்களால் தான் வெற்றி வாய்ப்பை இழந்தேன் என்றும் நான் சொல்லப் போவதில்லை. காரணம், அந்த வலிமை என்பது யாருக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட வெற்றி வாய்ப்பை நாம் இழந்தது என்கிற காரணத்தை தேடுவதை விட இந்த சில நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள்லாம் அந்த வெற்றிக்கு உழைத்தார்களா என்பதுதான் கேள்வி. குறிப்பாக நான் இந்த நேரத்தில் சில கருத்துக்களை நான் வெளியிட விரும்புகிறேன். ஊடக நண்பர்கள் உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், எனக்கென்று சில கொள்கைகள் இருக்கிறது. நான் இந்த இயக்கத்திற்கு வந்தது என்னை வளப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல. ஒரு நாள் கூட நான் நல்ல தூக்கம் தூங்கியது கிடையாது. இங்கு வந்த பின்னால் வெற்றி பெறாத தொகுதியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். பெருந்துறை தொகுதியினுடைய வளர்ச்சி என்பது, நான் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் இருந்த காலத்தில் என்னுடைய வளர்ச்சி என்பது வேறு. தமிழ்நாட்டிலே எந்த தொகுதியிலும் இல்லாத வளர்ச்சியை பெருந்துறை தொகுதியிலே நான் கொண்டு வந்த காரணத்தினாலே தான் இன்றைக்கு இந்த ரியல் எஸ்டேட் தொழிலே ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறை கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் இந்த மைக்ரேட்டிங் பாப்புலேஷன் என்பது
பெருந்துறையிலே தான் அதிகம். காரணம், பெருந்துறை வாழ தகுந்த ஒரு பகுதி என்பதற்கு அடையாளமாக இந்த தொகுதியை மாற்றி காட்டினேன். இந்த தொகுதியிலே தண்ணீர் பிரச்சனை இல்லாத சூழ்நிலையை நான் உருவாக்கி தந்தேன். கடந்த காலத்தில் கொடிவேரி திட்டத்தை மட்டும் நான் கொண்டு வராமல் விட்டிருந்தால் இந்த பெருந்துறையிலே ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட ஒரு நாளைக்கு கூட நிம்மதியாக தூங்க முடியாது. கடுமையான வறட்சி காலத்திலும் கூட தினமும் 2 கோடி லிட்டர் தண்ணீரை கடந்த காலத்திலே நாங்கள் கொண்டு வந்த கொடிவேரி கூட்டுக்குடி திட்டம் அந்த மக்களுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தேர்தல் காலத்திலே நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி இருந்தால் இந்த மக்கள் மீண்டும் நம்பி நமக்கு வாக்களித்திருப்பார்கள். ஆனால் அதற்கு இதுதான் காரணம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் ஒரு ஆட்சி என்பது ஒரு மாவட்ட பொறுப்பிலே வந்த எங்களை போன்றவர்கள், அமைச்சராக இருப்பவர்கள் இயக்கத்தையும் வளர்த்த வேண்டும். அந்த மக்களுக்கும் நாம் நம்முடைய ஆட்சி காலத்திலே இந்தந்த திட்டங்கள் நடந்தது என்பதை நாம் ஒரு சாதனையாக அந்த காலத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கொள்கையாக இருந்திருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய மனதிலே ஒரு ஆறாத படு கடந்த காலத்திலேயே கூட நான் கூறியிருக்கிறேன். இந்த பெருந்துறை தொகுதி என்பது பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த பகுதி. பெருந்துறையில கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் பவானிசாகர் காளிங்கராயன் அணை பகுதியிலிருந்து இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 1044 குளங்களுக்கு தண்ணீர் நிரப்பக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற திட்டம். அந்த திட்டத்தை அதிமுகவுடைய அரசு செயல்படுத்தப்படுகிற பொழுது நானும் அதிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அவனாசியிலே தான் அந்த துவக்க விழா நடைபெற்றது. அத்திக்கடவு அவனாசி திட்ட துவக்க விழா. அன்றைக்கு அமைச்சராக அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் அண்ணன் கருப்பண்ணன் அவர்களும் அமைச்சராக இருந்தாலும் கூட இந்த அவனாசி அத்திக்கடவு திட்டத்தை பெருந்துறை தொகுதியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று அதிகமாக சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தவன் என்கிற முறையில் எனக்கும் ஒரு வாய்ப்பு பேசுவதற்கு அந்த கூட்டத்திலே ஒரு வாய்ப்பு அன்றைக்கு முதலமைச்சர் எனக்கு கொடுத்தார். அன்றைக்கு அந்த திட்டம் உடனடியாக துவக்கப்பட்டு 80% பணிகள் முடிவுற்றது. அதற்கு பின்னால் ஆட்சி மாற்றம் வந்த பின்னாலே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகிற பொழுது, நான் இணைந்துவிட்டு வெளியே வந்து பேட்டி கொடுக்கிற பொழுது முதலமைச்சரிடத்தில் நான் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தையும் கொடிவேரி கூட்டுக்குடி திட்டமும் அப்பொழுது செயல்படுத்தவில்லை. அதுவும் 70-80% பணிகள் தான் முடிவடைந்திருந்தது. இந்த 2 பணிகளும் முடிவடையாமல் மக்களுக்கு முழு பலன் கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறது. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறேன். நான் இணைந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தால் அது அத்திக்கடவு அவனாசி திட்டத்தையும் கொடிவேரி கூட்டுக்குடி திட்டத்தையும் முதலமைச்சரின் மூலமாக எனது தொகுதிக்கு பெற்றுக் கொடுப்பதுதான் என்னுடைய முதல் வேலையாக இருக்கும் என்று அந்த பேட்டியிலே நான் கூறியிருக்கிறேன். ஊடக நண்பர்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அதற்கு பின்னாலே 1 வருட காலம் அத்திக்கடவு அவனாசி திட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனால் அதற்குண்டான வேகம் போதவில்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா ஊழியர் கூட்டத்திலும் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை உடனடியாக பாதியில் அந்த பணி நிற்கிறது, உடனடியாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று பலமுறை நான் வலியுறுத்தியேன். அதற்கு பின்னாலே நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே போய், நீங்கள் அத்திக்கடவு அவனாசி திட்டம் அதிமுக ஆட்சி காலத்திலே கொண்டாந்தாலும் கூட இப்பொழுது 80% பணிகள் தான் முடிந்திருக்கிறது. இப்பொழுது மீண்டும் 20% பணிகளை நீங்கள் முடித்து உடனடியாக அந்த தண்ணீரை குளங்களுக்கு நிரப்பினால் நமக்கும் அதிலே சரிபாதி அளவு மக்கள் பலன் கிடைக்கும், மக்கள் நமக்கு சாதகமாக வாக்களிப்பார்கள் என்று முதலமைச்சரிடத்திலே சொன்ன பின்னாலே முதலமைச்சர் உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு, நானே பெருந்துறை ஒரு அரசு விழாவுக்கு வருகிறேன், வந்த பின்னால் அந்த நீரேற்று நிலையத்தை பார்வையிட்டு அதற்கு பின்னால் முடிவெடுக்க என்று சொன்னார்கள். பெருந்துறைக்கு அரசு விழாவுக்கு வந்துவிட்டு என்னுடைய கோரிக்கையை ஏற்று அந்த கிரைநகரில் இருக்கிற அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய நீரேற்று நிலையத்தை பார்வையிட்டு அதற்கு பின்னாலே உடனடியாக அதிகாரிகளை அழைத்து உடனடியாக இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய பணிகளை நீங்கள் தொடர்ந்து முடித்து இதற்கு எவ்வளவு கூடுதல் நிதி தேவைப்பட்டாலும் கூட அதை நான் கொடுக்கிறேன் என்று பெருந்தன்மையாக முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னால் தான் அந்த பணிகள் வேகப்பட்டது. அதற்கு பின்னாலே 6 மாத காலத்தில் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய பணிகள் முடிவுற்று அந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. துவக்கி வைக்கப்பட்ட பின்னாலே 6 மாதம் கழித்து பவானி ஆற்றிலே 2 லட்சம் கனஅடி தண்ணீர் சென்றது. அணை 6 முழுவதும் தண்ணீர் நிரம்பி செல்கிற பொழுது அதனுடைய உபரி நீரை
இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தினுடைய குளங்களுக்கு நிரப்ப வேண்டும் என்பது ஒரு விதி. இந்த திட்டத்திலே ஏதாவது குறை இருந்தால் எல்என்டி நிறுவனம் இதனுடைய ஒப்பந்தத்தை எடுத்திருந்தது. எல்என்டி நிறுவனம் எப்பொழுது அழைத்தாலும், மாவட்ட நிர்வாகம் எப்பொழுது அழைத்தாலும் எல்என்டி நிறுவனம் வந்து இதை சரி செய்து கொடுக்க வேண்டும். பெருந்துறையிலே 100க்கும் மேற்பட்ட குளங்கள், ஆற்றிலே 2 லட்சம் கனஅடி தண்ணீர் சென்றது, 6 டிஎம்சி தண்ணீர் கடலிலே போய் கலந்தது. ஆனால் ஒரு முறை 1044 குளங்களுக்கும் 3 மாவட்டத்திலே உள்ள குளங்களுக்கும் ஒரு முறை நீரை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் வெறும் 1.5 டிஎம்சி தண்ணீர் இருந்தால் நாம் நீரை நிரப்பிவிடலாம். ஆனால் அந்த கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஆற்றிலே தண்ணீர் கரைபுரண்டு ஓடியும் கூட இந்த பெருந்துறையில அல்லது 3 மாவட்டத்திலே இருக்கிற குளங்களுக்கு தண்ணீர் விடப்படவில்லை. இது உண்மை. நான் இது சம்பந்தமாக மாவட்ட அமைச்சரிடத்திலும் மனு கொடுத்தேன், மாவட்ட ஆட்சியரிடத்திலும் நான் மனு கொடுத்தேன். இதற்கு பின்னால் முதலமைச்சருடைய உதவியாளரிடத்திலும் நான் இதை பற்றி மனு கொடுத்தேன். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இதுக்கு என்ன காரணம் என்று அவர்களே, அப்பொழுது இருந்தவர்கள் அதை பற்றி சிந்தித்துக் கொள்ளட்டும். நான் இல்லை என்று சொல்லவில்லை. இது பெருந்துறை தொகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்றைக்கு மட்டும் எல்லா குளங்களுக்கும் தண்ணீர் நிரப்பியிருந்தால் இப்பொழுது கடுமையான குடிநீர் பஞ்சம். குன்னத்தூர் குளத்திற்கு மட்டும்தான் ஓரளவு தண்ணீர் நிரப்பப்பட்டது. அங்கு சுற்றியுள்ள கிராமங்களுக்கு இன்றைக்கும் துளியளவு கூட தண்ணீர் பஞ்சம் கிடையாது. ஆனால் மற்ற குளங்களுக்கும் இதை போல தண்ணீர் நிரப்பியிருந்தால் இந்த பெருந்துறையில இன்னும் ஓராண்டு காலக்கு தண்ணீர் பஞ்சம் வந்திருக்காது. ஆக கட்சியை வளர்த்த வேண்டும் என்கிற கொள்கையும் நமக்கு வேண்டும். அதே சமயத்தில் மக்களுடைய ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் மக்களுடைய குறைகளை தீர்ப்பவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த கட்சியை இங்கு வளர்க்க முடியும் என்கிற எண்ணத்திலே தான் என்னுடைய செயல்பாடு இருந்தது. ஆனால் நான் தொடர்ந்து கோரிக்கை வைத்தும் கூட ஆனால் அந்த மாவட்ட நிர்வாகம் அதை கண்டுகொள்ளவில்லை. கடைசியாக மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் மாவட்டத்தினுடைய எல்என்டி நிறுவனத்தை சார்ந்தவர்களை அழைத்து வந்தார்கள். அப்பொழுது கூட எல்என்டி நிறுவனத்தை சார்ந்தவர்களை நான் கேட்டேன், ஏனுங்க தண்ணி போறப்போ 2 லட்சம் கனஅடி தண்ணி போறப்போ நீங்க இந்த தண்ணி நீக்கி விட்டுருந்தா இன்னைக்கு எல்லா குளத்துக்கும் தண்ணி வந்திருக்கு. இன்னைக்கு தண்ணி நின்று போச்சு, 20,000 கனஅடியோட தண்ணி போகல. இன்னைக்கு நீங்க இந்த குளத்தை ஆய்வு செஞ்சு நீங்க தண்ணி எங்கிருந்து விடுவீங்கன்னு கேட்டேன். இல்ல அடுத்த முறை குளத்தை நிரப்பறதுக்கு தான் நாங்க இப்ப ஆய்வு பண்றோம்னு சொன்னாங்க. அடுத்த முறை இப்ப ஆட்சி இல்லை. நீங்க அப்பொழுது குளத்தை அதை நிரப்பி இருந்தால் இந்த தேர்தல் காலத்தில் கடுமையான விமர்சனம் வைக்கப்பட்டது. திமுக ஆட்சி காலத்தில் அண்ணா திமுகவால் கொண்டு வரப்பட்ட அத்திக்கடவு அவனாசி திட்டம் திட்டமிட்டு குளங்களுக்கு தண்ணீர் நிரப்பப்படவில்லை என்கிற குற்றச்சாட்டை வைத்த காரணத்தினால் என்னால் அதை எதிர்கொண்டு பல வாக்குகளை நான் அந்த களத்திலே இழக்க நேரிட்டது. அப்பொழுது கூட நான் எல்என்டி நிறுவனத்தை சார்ந்தவர்களை நான் கடுமையாக பேசினேன். நீங்கள் 5 ஆண்டு காலம் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். இதை தவிர மாவட்ட நிர்வாகத்திற்கு வேறு வேலை கிடையாது. குளம் இருக்கிறது, திட்டமும் இருக்கிறது. ஒரு உத்தரவு போட்டால் அந்த குளத்திற்கு தண்ணீர் வரும். ஆனால் அந்த தண்ணீர் கொடுக்கப்படாததற்கு காரணம் என்னவென்பது எனக்கு தெரியவில்லை. ஊடகவியல் நண்பர்கள் நீங்கள் என்ன காரணத்தினால் அந்த குளங்களுக்கு அப்பொழுது தண்ணீர் மறுக்கப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆட்சி மாற்றம் நடந்துவிட்டது. இப்பொழுது விவசாயிகள் இந்த மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் செங்கோட்டையின் இடத்திலே ஒரு மனுவை கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அத்திக்கடவு அவனாசி திட்டத்துக்கு குளமெல்லாம் தண்ணி உள்ளீங்க, கடந்த கவர்மெண்ட்ல தண்ணி விட விட்டாங்க, காஞ்சி கிடக்குது. எங்க விவசாயம் எல்லாம் நாங்கெல்லாம் தென்னை மரத்தை வச்சுட்டோம், எங்களுக்கு விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, அதனால நீங்க அந்த தண்ணி விடணும்னு கேட்கறாங்க. ஆனா தண்ணி இல்லை, டேம்ல தண்ணி இல்லை. அன்னைக்கு நான் தண்ணி விட சொல்றப்போ டேம்ல தண்ணி எவ்வளவு இருந்ததுன்னா 120 அடி தண்ணி இருந்தப்ப நான் தண்ணி விட சொன்னேன். இன்னைக்கு டேம்ல 40 அடி. இன்னைக்கு வருவாய்த்துறை அமைச்சர்கிட்ட கூட மனு கொடுக்கறாங்க. மனு கொடுத்துட்டு வந்த பின்னால 2 நாள்ல எல்லா குளத்துக்கும் தண்ணி வருது. 2 நாள்ல எல்லா குளத்திற்கும் தண்ணீர் வருகிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க. அப்போ நீங்க குளத்துல தண்ணி மனம், அதாவது நீங்க மனம் வேண்டும். முதல்ல நீங்க தண்ணியே இல்லாத காலத்தில் ஒரு அமைச்சர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து தண்ணி வருது, அடுத்த நாள் தண்ணி விடுறாங்க. கிட்டத்தட்ட பெருந்துறையில் நீங்க போய் பாருங்க, கருத்து கேளுங்க. கருமாடி செல்லிவாளத்திலிருந்து இங்க வந்திருக்காங்க. எங்க ஆர்வம் இருக்காரா, மோகன்ராஜ் இருக்காரா? இங்க பாருங்க, இந்த குளத்துக்கு, இந்த நகரப்பகுதியில் இருக்கிற குளத்துக்கு இந்த கடுமையான வறட்சியில தண்ணி விடுறாங்க. அத்திக்கடவு அவனாசி திட்ட தண்ணீர் போய்கொண்டு இருக்கிறது.
ஆனால் கடந்த காலத்தில் இந்த பெருந்துறை தொகுதியை திட்டமிட்டு நீங்கள் அந்த தண்ணீர் திறக்கப்படாததற்கு என்ன காரணம் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். அதிகாரிகள் வந்து அதிகாரிகிட்ட மனு மாவட்டத்துல நீங்க கொடுத்ததுனால அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா இல்ல அதிகாரிகள் அலட்சியத்துக்கு போகிறதுனால இந்த பாதிப்பு ஏற்பட்டது? இல்ல, அதாவது வந்து கோழியிலிருந்து குஞ்சு வந்ததா, குஞ்சிலிருந்து கோழி வந்து, அதாவது வந்து முட்டையிலிருந்து குஞ்சு வந்தா, குஞ்சிலிருந்து முட்டை வந்தாங்கிற மாதிரி நீங்க கேட்கறது. அதாவது எதனால் நிராகரிக்கப்பட்டது என்பதை ஊடகவியல் நண்பர்கள் நீங்க தான் முடிவு செய்யணும். ஆனா வந்துட்டு இவர் அடிக்கக்கூடிய மனுக்கள் வந்து அதிகாரிகள் அலட்சியம் கட்டிட்டு தான் இருக்காங்க. கட்சியில வந்து உட்கட்சி பூசலா போய்கிட்டு இருக்கு. முன்னாள் அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் ஒரே நிமிஷம் அவர் பேசுறாரு, அவர் போட்டு கேள்வி கேட்கறது எடுக்க சொல்லுங்க. எனக்கு ஒரே நிமிஷம் எடுக்கிறாங்களா? எடுத்துறாங்களா? அவர் பேசுறது எடுங்க. சொல்லுங்க, நீங்க ஒரே நிமிஷம் அண்ணா இருக்கு. அவரு ஒரே நிமிஷம் சக்தி கேட்குது. ஒரே நிமிஷம் இருக்கு. ஒவ்வொருத்தர சொல்லுங்க. ஆர்கே ஒரே நிமிஷம். அவர் முடிச்சிட்டு அவரு முன்னாள் அமைச்சர் முத்துசாமி அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவை பிறப்பிக்காதனால தண்ணீர் திறந்து விடப்படவில்லை. அப்படி ஒருவேளை தண்ணீர் திறந்து விடப்பட்டால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சதுனால தடுத்துட்டார் அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டா? இல்ல, அது உங்களுக்கு கிடைச்ச தகவலா இந்த குற்றச்சாட்டான்னு என்ன நீங்க கேக்குறீங்களா? நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து களத்துல என்ன நிலவரங்கிற சொல்லிட்டேன். நீங்க ஊடகவியல் நண்பர்கள் யார் மனசுல என்ன நினைச்சிருக்காங்கிறத உங்களுக்கு வந்து அத்துப்படி நீங்க ஜெர்னலிஸ்ட் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நீங்க முடிவுன்னு சொல்லுங்க. நான் வந்து அமைச்சர் அண்ணன் முத்துசாமி வந்து ஒரு மிகப்பெரிய சீனியர். அவர் வந்து அமைச்சராக இருந்த காலத்தில் நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். அவர் பேரில் ஒரு மிகப்பெரிய நான் மதிப்பும் மரியாதையும் இன்றளவும் நான் வைத்திருக்கிறேன். நான் கூட குமுதம் ரிப்போர்ட்டர் பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுக்குறப்போ கொஞ்சம் கூடுதலாக போய் அதில் துரோகின்னு ஒரு பேரை அவர்கிட்ட சேர்த்திட்டாங்க. நான் மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், இந்த வார்த்தை அவர் வயசுக்கு நீங்கள் வந்து இந்த வார்த்தையை போடாதீங்க, நான் சொல்லவே இல்லையே, நீங்கள் இந்த வார்த்தையை சேர்த்திட்டீங்களேன்னு சொன்னேன். இல்லை, நாங்கள் அது பத்திரிகையில் போடுறப்ப சிலதெல்லாம் நாங்கள் போடுவோன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நான் வந்து எந்த சூழ்நிலையிலே அவரை வந்து ஒரு மிகப்பெரிய சீனியர், அவர் வந்து என்னுடைய வயசு கூட அவருக்கு அனுபவமாக இருக்கலாம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னைக்கு அவர் பேர் நான் மரியாதை வச்சிருக்கிறேன். ஆனால் நான் கோரிக்கை வச்சதுனால தண்ணி விட்டாங்களா அல்லது விடலையாங்கிறது எனக்கு தெரியல. நீங்க பேசும்போது கூட மனம் வேணும் அப்படின்ற ஒரு வார்த்தை உச்சரிச்சீங்க. யாருக்கு மனம் வேணும்? எல்லாத்துக்குமே மனம். முத்துசாமி அவர்கள் தான். ஒருவேளை அவருக்கு மனம் இல்லாம தான் பெருந்துறை தொகுதியை வஞ்சிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டுட்டாரோ, அதை வச்சு நீங்க மையப்படுத்தி பேசுறீங்களா? இல்லைங்க, நான் வஞ்சிச்சான்னு நான் வந்துங்க சொல்றதை விட எல்லாருமே அவங்களுடைய கடமை செய்யணும். எல்லாருமே அவங்களுடைய கடமை செய்யணும். நீங்க உரிய காலத்துல கடமை செய்யலைன்னா நீங்க பண்ண முடியாது. ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக 5 வருஷம் இருப்பார். 5 வருஷத்துல அவர் நல்ல முறையில் பேர் செஞ்ச ஒர்க் பண்ணா பேர் வாங்கிக்கலாம். நீங்க இல்ல நாம அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காத போனாலும் போகலாம். அப்போ நீங்க வந்து இருந்த காலத்துல நீங்க நிறைய பணிகள் செஞ்சாதான் மக்கள் மனசுல இடம் பெற முடியும். அதுதான் ஏன் பண்ணல சார்? உங்க தொகுதியினால பண்ணலையா இல்ல கட்சியில ஏதாவது முரண்பாடுகளா? இல்ல, நான் அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு தான் இதுக்கு காரணமான்னு கேக்குறேன். இல்ல, நான் சொல்றதுக்கு என்ன காரணம், இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்திற்கு தண்ணீர் இருந்தும் கூட உரிய காலத்திலே தண்ணீர் திறக்கப்படாத காரணத்தால் எனக்கு ஓரளவுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் திசை மாறி சென்றது. அதுக்கு யாருக்கு? அதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதாவது இன்னொன்னு சொல்லிடுறேங்க. அடுத்தபடியாக இன்னும் பல, அதாவது ஏற்கனவே இருக்கு, சிப்காட் பிரச்சனை இருக்கு, குடிநீர் பிரச்சனை சம்பந்தமான வழக்குகள்லாம் இருக்கு, அது சம்பந்தமாக வழக்குகள்லாம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து சில இந்த தேர்தல் நேரத்தில் சில இடங்களில் முக்கியமான நிர்வாகிகள் கழகத்தில் சரியாக வேலை பார்க்கவில்லை என்று நான் சொல்லவில்லை. இந்த இயக்கத்தையே அங்காங்கே இருக்கிற ஒன்றிய கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து மனு கொடுத்தார்கள். தேர்தல் முடிந்த பின்னால் மனு கொடுத்தால் அந்த மனுவை நான் தலைமைக்கு அனுப்பினேன். தலைமையிலே நான் சொன்னேன், இப்படிப்பட்ட பல இடங்களிலே நமது இயக்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பல இடங்களிலே செயல்பட்டார்கள். ஆகவே இதை நீங்கள் நல்ல முறையிலே விசாரித்து அதற்கு பின்னால் என்னையும் கூப்பிடுங்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே விசாரணை நடத்துங்கள். அதற்கு பின்னால் என்னையும் கூப்பிடுங்கள். விசாரித்துவிட்டு அவர்கள் மீது தவறு இருந்தால் யார் தவறு செய்தார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள்.
அல்லது என் மீது தவறு இருந்தால் என் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்கள். இதுதான் நான் தலைமை இடத்துல சொன்னது. உங்களை கூப்பிட்டு அழைச்சு பேசினாங்களா? எதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு வந்து பறிக்கப்பட்டது? அது தலைமை தான் சொல்லணுங்க. இல்ல இன்னைக்கு காரணம் என்ன? உங்க காரணம் தான் சொல்லலீங்களே. காரணம் சொல்லி மீண்டும் திமுக தலைவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நான் தலைவர் வந்துங்க அனுமதி கொடுத்தா தானே சந்திக்க முடியுங்க. நீங்க பத்திரிகையில சில பத்திரிகைகள் செய்தி வெளியிடுறாங்க, வேறொரு கட்சிக்கு போக போறதா தகவல் வெளியாயிருக்கு. குறிப்பா அதிமுகவுக்கு திருப்பி போக போறதானா? வேறு கட்சிக்கு செல்வதாக எனக்கு எண்ணம் இல்லை. அதிமுகவுக்கு செல்வதாகவும் எனக்கு எண்ணம் இல்லை. அது திட்டமிட்டு பரப்பப்படுகிற ஒரு தவறான தகவல். திறந்த திமுக நீங்க பணியாற்றுவீங்களா? திமுகவில் நான் பணியாற்றதும் ஆற்றாததும் இன்னும் வந்து ஒரு அதிகபட்சமாக ஒரு வார காலத்தில் இதற்குண்டான நான் சொன்ன கருத்துக்களுக்குண்டான விளக்கங்களை தலைமை ஆராய வேண்டும். இப்போ வந்து நான் இருக்கலாம், நான் வந்து தான் திமுகவில் இந்த திமுக ஆட்சிக்கு வரணும், நான் வந்து தான் இந்த எம்எல்ஏ ஜெயிக்கணும்லாம் நான் சொல்ல வரல. பட்டு நீங்கள் அதாவது நாம் எப்படி செயல்படுறோங்கிற விட எப்படி செயல்படாது இருக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். நீங்கள் யாரை வேணாலும் வச்சு நடத்தலாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் நடத்துகிறவங்க கடந்த காலத்தில் எப்படி இருந்தார்கள் நான் கேட்குறேன். சென்ற முறை கொங்கு பேரவைக்கு இந்த தொகுதியை ஒதுக்கினார்கள். கேகேசி பாலு ஈஸ்வரன் அவர்களுடைய சம்பந்தி கேகேசி பாலு நின்றார்கள். அவருக்கு எப்படி இவர்கள் வேலை பார்த்தார்கள் என்று அனைவருக்கும் தெரியும், தொகுதியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் தேர்தல் முடிந்த பின்னாலே தலைவரிடத்தில் போய் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கேகேசி பாலு அவர்களை கேட்டாலே தெரியும். அவர் ஒரு புகார் மனு கொடுத்துட்டு இருந்தார். எப்படி இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் கூட்டணி கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்ட பின்னால் எனக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் வழங்கவில்லை, முக்கியமான பொறுப்பிலே இருப்பவர்களெல்லாம் எனக்கு எதிராக வேலை பார்த்தார்கள் என்று கேகேசி பாலு அவர்களே பலமுறை சொல்லியிருக்கிறார். ஆக கடந்த முறை சட்டமன்ற தேர்தலிலும் இதுதான் நடந்தது. அதற்கு முன்னால் 2001ஆம் ஆண்டு தேர்தலில் பல்லபாளையம் ரிட்டையர்டு ஏஎஸ்பி கோவிந்தசாமி என்று ஒரு காவல்துறை அதிகாரி கொங்கு பேரவையின் சார்பாக திமுக கூட்டணியிலே போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் நினைக்கிறேன், திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறார். அவருக்கும் இதே நிலை நடந்தது. ஆக என்னுடைய கருத்து, நாம் வந்து விருப்பப்பட்டால் வேலை பார்க்கலாம், விருப்பமில்லை என்று சொன்னால் அமைதியாக இருந்து விடலாம். நாம் இந்த இயக்கத்திற்கு எதிராக நாம் திமுகவில் இருந்து கொண்டு அண்ணா திமுகவுக்கு ஓட்டு கேட்பதும், அண்ணா திமுகவில் இருந்து திமுகவுக்கு ஓட்டு கேட்பதும், அது எதிர்காலத்தில் அவர்களுக்கே நாளைக்கு ஒரு வாய்ப்பு வரலாம். இப்போ எதிராக ஓட்டு கேட்டவங்களுக்கு நாளைக்கு சீட்டு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க, அவங்க போய் அடுத்த முறை நீங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டால் என்னங்க போன தடவை ரெட்டை இலைக்கு ஓட்டு கேட்டீங்க, இந்த முறை வந்து நீங்கள் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்குறீங்க, இந்த மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இருக்கிற இடத்துல நீங்கள் விசுவாசமாக இருக்குன்னு தான் சொல்கிறது. இதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு, நான் இதை வந்து இந்த தொகுதியில் பல பிரச்சனைகள் வந்தது, அதையெல்லாம் பொறுப்பு அமைச்சர் இடத்துல நான் பலமுறை சொன்னேன். அது வேண்டியதில்லை. நான் தான் அவரை பற்றி எந்த குறையும் நான் வந்து சொல்ல போகிறதில்லை, அவர் குற்றச்சாட்டு சொல்ல போகிறதில்லை. அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. இன்றளவும் அதை பற்றி நான் குறை கொள்ள தயாராக இல்லை. வரக்கூடிய இடைத்தேர்தல் ஏதாவது போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்க சுயேட்சா கூட அதாவது எந்த கட்சிக்கு நீங்க போகல, இருப்பினும் கூட வரக்கூடிய இடைத்தேர்தல் நீங்க போட்டியிட வாய்ப்பு இருக்கா? நீங்க ஒரு வாரத்துல முடிவு சொல்லிருக்கீங்க. அதனால சப்போஸ் இங்க இருந்து விலகுறீங்கன்னு வச்சுங்க, சுயேட்சா போட்டியிட முன்பிருந்தோர் நேற்றில்லை, நேற்றிருந்தோர் இன்றில்லை, இன்றிருப்போர் அது வந்து சொல்ல முடியாது. அது வந்து எம்ஜிஆர் ஒரு படத்தில் வந்து அதை சொல்லுவார், நாடொருமன் படத்தில், முன்பிருந்தோர் நேற்றில்லை, நேற்றிருந்தோர் இன்றில்லை, இன்றிருப்போர் அது அவ்வளோதான். அது வந்து நாளைக்கு வந்துங்க இடைத்தேர்தல் வர்றப்ப அதை நான் பேசிக்கலாம். நான் எம்ஜிஆருடைய ரசிகன், எம்ஜிஆருடைய ரசிகன் இல்லைங்க. அது வந்துங்க அது வசனம், அது வந்து எம்ஜிஆர் பேசின வசனம். அந்த வசனத்தை எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ங்கிறது மரியாதைக்குரிய நமது முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு கூட சட்டமன்றத்தில் அரை மணி நேரம் எம்ஜிஆரை பற்றி பேசினார்கள். அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு நமது முன்னாள் முதல்வர், என்னுடைய மிகுந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் தளபதி அவர்கள் பலமுறை தனிப்பட்ட முறையிலே எம்ஜிஆருடைய ரசிகன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எம்ஜிஆருடைய ஸ்டேட்டஸ் வைப்பது, எம்ஜிஆருடைய என்றைக்கும் எம்ஜிஆருடைய ரசிகனாக நான் இருக்கிறேன், அது சந்தேகம் கிடையாது. ஸ்டேட்டஸில் ஏதோ கருத்துக்கள் இருக்கலாம்,
அது என்ன கருத்துங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. அதை நான் வந்து கட்டாயமா நான் சொல்லி முடிச்சிடறேங்க. கட்டாயமா தளபதி தளபதி அவர்களை பற்றி பேரை கூட சொல்ற அளவுக்கு இல்லாத அவருக்கு வேலை அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறேன். தளபதி அவர்கள் மீதும் அல்லது துணை முதலமைச்சர் அவர்கள் மீதும், அது அடுத்தபடியாக மண்டல பொறுப்பாளர் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் எந்த விதமான எனக்கு கருத்து மாச்சரியமும் கிடையாது. எனக்கு உரிய மரியாதை கொடுத்தார்கள். ஆனால் உரிய மரியாதை கொடுக்கப்பட்டதை ஒழிய அவர்கள் இந்த தொகுதியில் கடந்த காலத்திலே ஜெயிக்காத ஒரு தொகுதியை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தொகுதியிலே இடையிலே நான் தலைமைக்கு கொண்டு போன கருத்துக்களை எல்லாம் அவர்கள் ஆழமாக உன்னிப்பாக கவனித்திருக்க வேண்டும். நான் ஏதோ இன்னைக்கு டிவிக்கு அடிச்ச அலையில தான் நாம போயிருச்சுன்னு நாம சொல்ல முடியாது. ஏன்னா 57 தொகுதியில ஜெயிச்சிருக்கிறான். அந்த தொகுதியில எல்லாம் டிவிக்கு வீசலையா? அப்ப இந்த ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதியிலும் தோல்வி இருக்கிறது என்று சொன்னால் அதற்குண்டான காரணங்களை நீங்கள் ஆராய வேண்டும். நான் சொன்னது அத்திக்கடவு திட்டம் போற நீங்க ஒருத்தர் இப்ப நான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னா கூட இன்னைக்கு பெருந்துறையில கொடிவேரி திட்டம்னா என்னோட பேரை சொல்லுவாங்க. இன்னைக்கு மணமகிழ் மன்றத்தை எடுத்து இன்னைக்கு நகராட்சி அலுவலகமா என்னோட பேரை சொல்லுவாங்க. பெருந்துறையில் ரவுண்டானாவா என் பேரை சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் பதவியில் இருந்த காலத்தில் நாம் எப்படி நம்முடைய பயணம் இருந்தது என்பதை மக்கள் எடுத்து கூறக்கூடிய வகையில நம்முடைய நிர்வாகம் இருந்தால் மீண்டும் அடுத்த முறையும் களத்திலே மக்களை சேர்ந்து சந்திக்க முடியும். ஆனா நாம் இருக்கிற நேரத்தில் நாம ஆட்சி தக்க வைக்கணும், மக்களை சந்தோஷப்படுத்தணும், மக்களை திருப்திப்படுத்தணுங்கிறத விட நாம உள்கட்சி பிரச்சனையை நாம இந்த தொகுதி நாம் ஜெயிக்க கூடாது, இந்த தொகுதி நாம் ஜெயிக்க கூடாது, இவன் வந்துடக்கூடாது, அவன் வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்சியை இழந்திருக்கிறது. ஒரு ஆட்சி இன்றைக்கு இழந்து நிற்கிறது. ஆக அதற்கு காரணத்தை மாண்புமிகு தளபதி அவர்கள் தான் ஆராய வேண்டும். நீங்க யார் வேணாலும் போய் சொல்லலாம். நாளைக்கு நான் நினைச்சா 2000 பேர்த்த கூட்டிட்டு போய் தலைமையில் விளக்கம் சொல்ல முடியும். ஆனா அதற்குண்டான இப்ப தலைமை வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கக்கூடிய இந்த இக்கட்டான நேரத்தில் தலைமைக்கு நான் ஒரு நெருக்கடி தரக்கூடாது என்கிற காரணத்தினாலே தான் நான் இங்கிருந்து எல்லாரும் இங்கிருந்த நிர்வாகிகள்லாம் அந்தந்த பகுதியில் கிட்டத்தட்ட எனக்கு 200 எத்தனை பேர் கொடுத்துருப்பாங்க, ஒரு 200-300 பேர் எனக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன தோல்விக்கு காரணம் என்கிற லெட்டர் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த லெட்டர் நான் கூட கொடுக்கல, நான் தளபதியிட்டு கொடுக்கல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம குற்றச்சாட்டுக்கு போய் போகக்கூடாது, நம்ம சண்டையெல்லாம் அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தான் தடுத்திருந்தேன். ஆனால் இதையெல்லாம் ஆராய இடத்துல இருக்க வேண்டியவர்கள் நீங்க அதற்கு அதை விட்டு நீங்க ஏதாவது ஒரு வகையில காற்றிலே வந்த செய்தியும் நீங்கள் இன்னொன்று ஏதோ மனம் போன போக்கிலேயும் சில நேரங்களிலே சில முடிவுகள் வருகிற பொழுது அது இயக்கத்திற்கு நல்லதா, இப்ப நீங்க பொறுப்பிலிருந்து எடுத்தது எனக்கு நல்லதா, இந்த கட்சிக்கு நல்லதாங்கிறது காலம் பதில் சொல்லும். உட்கட்சி பூசல் தான் முக்கிய காரணம் திமுக தோல்வி, ஆட்சி இழந்தது. அதற்கு அமைச்சர் முத்துசாமி காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உட்கட்சி பூசல் தான் முக்கிய காரணம். உட்கட்சி பூசல் பெருந்துறை தொகுதியில் நிலவர உட்கட்சி பூசலும் அதை கண்டிச்சு அதை கவனிச்சு சரி செய்யாத அமைச்சர் முத்துசாமி தான். அண்ணன் முத்துசாமி நினைத்திருந்தால் இந்த பெருந்துறை தொகுதியில மட்டுமல்ல ஈரோடு மாவட்டத்திலே 8 தொகுதிகளிலும் உட்கட்சி பூசலை முழுமையாக கட்டுப்படுத்தி ஏதாவது ஓரளவுக்கு பாதி தொகுதியிலேயாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர் நினைத்திருந்தால் உருவாக்கி இருக்கலாம். அவர்தான் காரணம் என்று நான் சொல்வதை விட அவர் மனதார நினைத்திருந்தால் இந்த பல இடங்களில் நான் பார்டர்ல தான் எங்களது போகுது, எங்களது ஒரு 9000 சில்லறை தான். 5000 ஓட்டு மாறி இருந்தா ஒரு 5000 ஓட்டு மாறினா நம்ம லீடிங்கில் வந்துடுறோம். கிட்டத்தட்ட 7 ரவுண்டு நாம லீடிங்கில் தான் வர்றோம். அப்போ அவர் எந்த அளவுக்கு அவருக்கு மனம் இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் அவர் தான் முன்னால் நின்று தோக்கடிச்சாருங்க அப்படிங்கிறதுக்குண்டான எந்த ஆதாரமும் என்கிட்ட கிடையாது. எந்த ஆதாரம் கிடையாது. அவரு கோயில போய் சாமி கும்பிடலாம், நானும் சாமி கும்பிடுறேன். அவர் மனசை அவர் நெஞ்சை தொட்டு தான் சொல்லணும். மனம் இருந்துதான் மனம் இல்லையாங்கிறத அவரு தான் முடிவு பண்ணணும். யார் வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு தோப்பங்கடங்க போயிட்டா நாளைக்கு இன்னொருத்தர் வருவார், இன்னொருத்தர் அங்கிருந்து பக்கத்திலேயே ஒருத்தர் உருவாவார். அவருக்கு இது நீங்க அது கட்சிக்கு நல்லதா இல்லையாங்கிறத அவர் தான் கணக்கு பார்த்துக்கணும். அது இந்த கட்சியில ஒருத்தர் நீங்க ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்குறீங்கன்னா மக்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, நீங்க மக்கள் சர்வீஸ் பண்ணித்தான் கட்சி வளர்த்த முடியும். மக்கள் சர்வீஸ் பண்ணாம நீங்க கட்சி வளர்த்த முடியாது. 5 ஆண்டு காலம் கட்சிக்காரருக்கு நாங்க எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியல. மாவட்ட செயலாளர்னு பேரு, ஆனா ஒரு அதிகாரியோட நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க.
ஒரு அதிகாரி கூட நான் சொன்னதில்லை, மனவிட்டு சொல்லுகிறேன், ஒரு அதிகாரி கூட நாங்கள் சொன்னால் பியூன் கூட கேட்க மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட்ல தகுதி இருந்து கூட திமுக தொண்டர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு பெற முடியவில்லை. அது திமுக தொண்டன்கிறதுனால இருந்த பாவமே என்னன்னு தெரியல. ஒரு தொண்டனுக்கு கூட அங்கே வேலை வாய்ப்பை நான் பெற முடியவில்லை. இந்த இயக்கத்திற்காக உழைத்த ஏழை தாழ்த்தப்பட்ட மக்கள் எத்தனையோ பேர், தன்னுடைய கணவன் எங்கேயோ டாஸ்மார்க்கில் வேலையில் இருக்கார், 50 தினம் 100 கிலோமீட்டருக்கு போய் வேலை பார்த்துட்டு வரார். நான் திமுகவில் காலங்காலமாக இருக்கிறேன், எங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டு கூட நான் இயக்கத்துக்கு வந்த பின்னால தான் அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் நான் வாங்கி தர்றேன். இப்படிப்பட்ட கீழே இருக்கிற தொண்டர்களுடைய மனநிலையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நிர்வாகிகள் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, நீங்கள் நிர்வாகிகள் யார் வேணாலும் போய் என்ன வேணாலும் நீங்கள் கருத்து சொல்லுவாங்க. தொண்டர்களை அழைத்து கருத்து கேட்பது மட்டும்தான். கடந்த காலத்தில் நீங்கள் நான் ஏற்கனவே இருந்த இயக்கத்தில் அம்மா அவர்கள் 2 முறை தோல்வியுற்ற பொழுது கிளை செயலாளர் கூப்பிட்டு தான் கருத்து கேட்டாங்க. நீங்கள் முக்கியமான நிர்வாகிகள் கூப்பிட்டு கருத்து கேட்கறது முக்கியமான நிர்வாகி எனக்கு வேண்டப்படாத ஆள் பார்ப்பாங்க. இவர் வந்தால் எனக்கு நல்லவரா, அவர் வந்தால் நல்லவரான்னு பார்ப்பாங்க. தொண்டர்கள் அணைச்சிக்க நீங்கள் கருத்து கேட்க, தொண்டன் தான் எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காத இருக்கக்கூடிய இந்த தொண்டன். நீங்கள் பதவியில் பொறுப்பில் இருக்கிறவங்க ஒன்றிய செயலர் என்ன நினைப்பாங்க, அடுத்த முறை நான் மாவட்ட செயலராகணும்னு நினைப்பாங்க, அடுத்த முறை நான் சேர்மன் ஆகும்னு நினைப்பாங்க. அப்போ அவர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அவங்க அப்படி ஒரு நிலையாக எடுக்கக்கூடிய நிர்வாகிகளை கருத்து கேட்கறது என்பது, அதை விட இந்த கட்சி நாம் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அதாவது வெற்றி வாய்ப்பு இழக்கிறது என்பது எல்லா கட்சிக்கும் சகஜம். எம்ஜிஆர் கூட கட்சி விட்டு நீக்கினாங்க. இது கட்சி விட்டு நீக்கிறதெல்லாம் ஒரு பெரிய சமாச்சாரம் கிடையாது. அதெல்லாம் இப்போ மக்கள் திலகம் புரட்சி தலைவர் கூட அதை நீக்கினாங்க, அதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை. அது எல்லாம் அது அதுக்கு தலைமை எடுக்கக்கூடிய முடிவு. இது நான் ஒன்றும் அதில் கருத்து சொல்றதுக்கு இல்லை, தளபதி எடுக்கக்கூடிய முடிவு. அவர் மனசில் என்ன கருத்து கேட்டார் என்ன பண்ணல. ஆனால் தொண்டர்களை அழைத்து கருத்து கேட்டால் மட்டும்தான் எதிர்காலத்தில் ஒரு கட்சியை வலுவாக நீங்கள் வைத்திருக்க முடியும். தொண்டர்கள் கருத்து என்பது வேறு, நிர்வாகிகளுடைய கருத்து என்பது வேறு. தொண்டன் தான் கட்சியில் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாத தொண்டன் தான் போய் அங்கே வேலை பார்ப்பான். நீங்கள் அவன் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்க மாட்டான். அவன் பணமோ காசோ எதுவும் கிடையாது. அவன் தான் சண்டை கட்டுறான். தேர்தல் நேரத்தில் சண்டை கட்டுறது அவன் தான் பூத்தில் போய் கொஞ்சம் அடிதடி போடுறான். அப்போ தொண்டனுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்கணுங்கிறத என்னுடைய கருத்து. தொண்டனுடைய கருத்தை நீங்கள் கேட்கணும். தொண்டனுடைய கருத்தை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்க. இப்போதைக்கு எந்த விதமான எனக்கு வேறு இயக்கத்திற்கு செல்லக்கூடிய எந்த மனநிலையும் எனக்கு கிடையாது. ஏன்னா இது இது சில பேர் திட்டமிட்டு இது ஒரு 10 நாளாவே அதிமுக எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்ன, அதிமுக உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறதாகவும் மாவட்ட கழக செயலாளர் பதவி தரப்போறதாகவும் பெருந்துறை இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு வழங்குறதாகவும் உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. ஏனுங்க இருங்க, நான் சொல்லிடுறேன். இப்போ திமுகவில் நான் கிளை செயலாளர் இல்லை, அங்கே மாவட்ட செயலாளர் கொடுக்குறேன்னு சொல்றாங்கன்னு சொன்னா இங்க பதவி இல்லை, அங்கனாலும் போய் மாவட்ட செயலாளர் வாங்கணும். இங்கேயும் மாவட்ட செயலாளர் தான் இருக்கிறான், இங்கேயும் மாவட்ட செயலாளர் தான் இருக்கிறான். இங்கேயும் இருக்கிறான். கட்டாயமா இப்பொழுது மாற்றுக் கட்சிக்கோ அதிமுகவுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்பு கிடையாது என்பது உறுதியான நிலைப்பாடு. ஒரு வார காலத்தில் பதில் சொல்லப்படும். இப்ப நீங்க இதை சம்பந்தமா வேற யாராவது களத்தில் நின்று அவங்க காரணம் சொல்லிட்டு நீங்க எதற்காக நீங்க இந்த பொறுப்புல இருந்து எடுத்தீங்கறதுக்குண்டான காரணத்தை சொல்றப்போ மறுபடியும் நான் உங்களை எல்லாம் சந்திச்சு அதுக்குண்டான விளக்கத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். ஏன்னா நான் விளக்கம் நான் கொடுத்துத்தான் ஆகணும். இப்ப நான் சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே கொங்கு பேரவைக்கு கூட்டணிக்கு கொடுத்து KKC பாலு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதற்கு பின்னால் 2011 நீங்க ஏசி கோவிந்தசாமி அவர்கள் நின்ற பொழுது அவரும் தோற்கடிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து இந்த தொகுதியில் அப்படிப்பட்ட செய்கை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அது சம்பந்தமா ஏதாவது அவங்க மறுப்பு தெரிவிச்சாங்கன்னா அதுக்குண்டான பதில் நம்ம கொடுக்கறோம்னு சொல்லியிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் முத்துசாமி இதெல்லாம் தீர்த்து வச்சிருக்கான்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா அவர் அவர் தொகுதியிலே தோத்து போயிட்டாரு. அவரு சீனியர், அவர் தொகுதியில என்ன நிலவரங்கிறது எனக்கு தெரியல. அவர் தொகுதியில் தோத்து போட்டாரு,
அவர் வந்து இவ்வளவு ஓட்டுல தோத்து போயிட்டாரு, நாம இவ்வளவு ஓட்டு தான். அதை வந்து நான் வந்து சொல்ல விரும்பல. 25,000 ஓட்டுகள் வித்தியாசத்துல அமைச்சர் முத்துசாமி தோல்வி அடைஞ்சிருக்காரு. அறிமுகம் இல்லாத வேட்பாளர், அதுவும் தோல்விதான். இல்லைங்க, நான் சொல்றது ஈரோடு மாவட்டத்தில் 8 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை திமுக இழந்திருக்கிறது. இழந்ததுக்குண்டான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நீங்க வந்து டிவிக்கு அலைன்னு சொல்லி நீங்க தட்டி கழிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. டிவிக்கு அலைன்னு நீங்க சொல்றத படம் டிவிக்கு அலையில அடிச்சதுன்னா நீங்க 57 தொகுதியில் எப்படி ஜெயிச்சிருப்பீங்க? அப்ப அங்க டிவிக்கு அலை அடிச்சிருக்கும்ல. அப்ப நாம வந்து இங்க என்ன மக்கள் பணியில நம்ம குறைபாடா? கட்சிக்காரருக்கு நம்மளுக்கு டேம்ஸ் இல்லையா? கட்சிக்காரரு கீழ் இருக்கிற தொண்டனுக்கு ஏதாவது மனக்குறையா? அப்ப அதையெல்லாம் நீங்க ஆராய்ஞ்சா நீங்க எதிர்காலத்தில் வந்து இப்ப நான் இருந்துதான் திமுக மாவட்ட செயலாளர் இருந்துதான் இந்த கட்சி வளரணுங்கிற அவசியம் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய புளிய மரம் ஆலமரம்னு வச்சுக்கோங்க. அது யார் இருந்தாலும் அது வளர வேண்டிய நேரத்தில் வளரும். அதுல ஒண்ணு நாம தான் காரணம், நீங்க தான் காரணம் கிடையாது. நாம அது ஒரு பெரிய இயக்கம். தலைமை ஏதாவது பொறுப்பிலிருந்து நீக்குவதற்கு முன் விளக்கம் ஏதாவது கேட்டுக்கீங்களா? இல்ல தலைமைக்கும் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய கேப் உருவாயிடுச்சு இந்த 5 ஆண்டு காலத்துல ஆட்சியில் இருந்த போது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தொண்டனுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பது என்னுடைய கருத்து. ஆனா பல மாவட்டங்களில் அது நடந்திருக்கிறது. எல்லா மாவட்டத்திலையும் தொண்டனுடைய கருத்து கேட்கலின்னு நான் சொல்ல வரல. பல மாவட்டத்தில், குறிப்பா செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய மாவட்டத்தில் கடைக்கோடி தொண்டனுக்கு எல்லாம் நடந்திருக்குது. குறிப்பா KN நேரு இருக்கக்கூடிய மாவட்டத்தில் அங்க கடைக்கோடி தொண்டனுக்கு எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ஏவா வேலு அண்ணன் அவர் மாவட்டத்தில் எல்லா கீழ்மட்ட கட்சிக்காரருக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. மகேஷ், அன்பில் மகேஷ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சக்கரபாணி போன்றவர்கள் அங்கெல்லாம் கட்சியில கீழ்மட்டம் நடந்திருக்கு. சில பகுதிகளில் கட்சிக்காரர் மத்தியில மிகப்பெரிய குறை இருக்கிறது. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இங்க இருக்கிற தொண்டர்கள் நீங்க அழைச்சு கேட்டா தானே தெரியும். இங்க இருக்கிற தொண்டனை கூப்பிட்டு கேளுங்க, கருத்து தொண்டனை கூப்பிடணும். நீங்க தலைமையில் எங்கெங்க தொண்டர்கள் அரவணைக்கப்பட்டார்களோ அங்கு வெற்றி பெற்றிருக்கு தொண்டர்களுடைய மனதை குளிர வைத்த மாவட்டத்தில் அந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. இது உங்ககிட்ட விளக்கம் கேட்டாங்களா? பொறுப்புல இருந்து நீக்குவதற்கு முன்பு என்கிட்ட விளக்கம் கேட்கல. அதாவது கொடுக்கறக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குதோ அது மாதிரி பொறுப்பு வந்து எடுக்கிறக்க அவங்களுக்கு உரிமை இருக்கு. அதை வந்து நான் ஏன்னு கேட்க முடியாது. அரசியல்ல நீங்க ஒரு சீனியர் உங்களை நீக்கினது வருத்தம் அளிக்குதா? என்னை விட சீனியர் மினிஸ்டர் யாரா சொல்லி நீக்கிருக்கலாம். வெற்றி பெற்றது இருக்கு இல்லையா, அது வந்து இயற்கையா நடந்த மாதிரி உங்களுக்கு தெரியல, அது செயற்கையா நடந்த மாதிரி இருக்கு. அதுல வந்து ஸ்டாலினே தோத்திருக்காரு, முதலமைச்சரே தோத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த நடத்திட்டு இருக்காங்க? இல்லைங்க, அதாவது வந்து அவர் வந்து தளபதி அவர்கள் வெற்றி வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய நிகழ்வு. அதில் ஒன்றும் ஜீரணிக்க முடியாத நிகழ்வு. தாவேகா வெற்றி பெற்றது என்பது கட்டாயமா ஒரு எதிர்பார்ப்புல தாவேகாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதான் அவங்க ஆராயணும். என்ன விதமான எதிர்பார்ப்புல அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கிறத ஆராயணும். இப்போ நம்மளுடைய செயல்பாடுகள், இப்போ நாம வந்து நான் கேண்டிடேட், நான் இங்கே வந்து வெறும் மாவட்ட செயலாளர் மட்டும் இல்லை, ஒரு கேண்டிடேட் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏனுங்க மாவட்ட செயலாளர் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல, அதனால நான் தோத்துட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நான் கேண்டிடேட் நான் தான், மாவட்ட செயலாளர் நான் தான். நான் வந்து இங்கே ஜெயிச்சாகணும். அப்போ நான் வந்து இந்த இயக்கத்துக்கு எதிர்ப்பாக எதுவுமே பண்ண முடியாது. என்னுடைய பணிகள் எந்த குறையும் இல்லாத அளவுக்கு தான் நான் வந்து பண்ணி ஆகணும். நான் வேற ஒரு கேண்டிடேட் இருந்து நான் வந்து சரியா வேலை பார்க்கலினா என் பேரில் குற்றச்சாட்டு வரும். கேண்டிடேட்டு நான் தான், மாவட்ட பொறுப்பாளரும் நான் தான். அப்போ நான் வந்து என்னுடைய முழு பலத்தையும் வந்து இந்த தேர்தலில் நான் பயன்படுத்தணும். எல்லா நிர்வாகிகளையும் நான் அரவணைச்சு தான் கொண்டு போனோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெற்றி வாய்ப்பு இழந்ததுக்கு காரணமே கிடையாது. நீங்கள் பெருந்துறையில் எடுத்தீங்கன்னா நகராட்சி இருக்குது. நகராட்சியில் இன்னைக்கு 24 மணி நேரம் கொடிவேரி தண்ணீர் வருதுன்னா கடந்த காலத்தில் நம்ம கொண்டாந்துருக்கிறோம். இதை வந்து நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு ரீச் பண்ணியிருந்தா நீங்கள் கட்டாயமாக நம்ம கொடிவேரியில் நாம் வந்து இந்த திட்டத்தில் நம்மளுக்கு ஒரு 5000 ஓட்டு கிடச்சிருக்கு. ஆனால் இன்னைக்கு புதிய குடிநீர் இணைப்பு கூட இந்த மக்களுக்கு கொடுக்கல. 5 வருஷம் நான் திமுகவில் இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன அதிகாரம் கொடுக்கலிங்கிறக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளர் இருந்து கூட பெருந்துறையில் 2000-3000 பேர் குடிநீர் இணைப்பு கேட்டு காத்திருப்போர் பட்டியல் இருக்காங்க. புதுசாக வீடு கட்டினவங்களுக்கு யாருக்கும் இணைப்பு கிடையாது. புதுசாக வீடு கட்டினவங்களுக்கு யாருக்கு குடிநீர் இணைப்பு கிடையாது. ஆனால் கொடிவேரியிலிருந்து நாம் இவ்வளவு ஒரு நாளைக்கு 35 லட்சம் லிட்டருக்கு பெருந்துறைக்கு நாம் கொண்டாந்து கொடுத்துருக்குறோம். நாம் கொண்டாந்து கொடுத்த தண்ணியை இந்த புதிய குடிநீர் இணைப்பு 2000 பேர் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் ஒரு 1000 பேர்னாலும் நம்மளுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ யாருக்கு அதை வந்து முறையாக பண்ணல. அப்போ வந்து இதையெல்லாம் நான் பலமுறை சொன்னேன், அதை காதில் போட்டுக்கல. அப்போ நீங்கள் மாவட்ட செயலாளர் இருந்தால் மட்டும் பாதாது. மாவட்ட செயலாளர் நாம் சொல்கிற நியாயமான கருத்துக்களை ஏற்றுக்கணும். நாம் என்ன கான்ட்ராக்ட் போய் கேட்க போகிறோன்னா
மண்ணு கான்ட்ராக்ட் கேட்டனா, மணலுக்கு கான்ட்ராக்ட் கேட்டனா? நான் திமுகவில் ₹1 நான் வந்து எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்த்து நான் வேலை செய்யல. என்னோட பணம் தான் செலவாயிருக்கு. நான் எப்பவுமே பணத்துக்கு வந்து பணத்துக்கோ அல்லது வந்து வேற எதிர்பார்ப்புலையோ இந்த இயக்கத்துக்கு வரல. ஒரு நல்ல மனிதர் நம்பிக்கையோட என்னை இயக்கத்தில் சேர்த்தினார். நான் அவர் வந்து என்ன எண்ணத்தில் தரா அந்த அளவுக்கு எனக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்குதோ அந்த சக்தியை கொடுத்துட்டு நான் வேலை பார்த்தேன். இந்த தொகுதிக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா செஞ்சேன். ஒரு ஆர்டிஓ அலுவலகம் கொடுத்தாங்க, அதுக்கு இன்னும் கட்டடம் கிடையாது பெருந்துறையில். அதே மாதிரி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, பத்திரப்பதிவு அலுவலகம், ஒரு நெருக்கடியான இடத்துல கூட அந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தை கட்டுறாங்க. அதை நான் பலமுறை சொன்னேன், ஏனுங்க இந்த இடத்துல கட்டினீங்கன்னா பெருந்துறை டெவலப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்துங்க 100 கார், நீங்கள் ரொம்ப டாக்குமெண்ட் அதிகமாக வர அன்னைக்கு 100 கார் அன்னைக்கு அகரகார ஸ்ட்ரீட்டே பூரா டிராஃபிக் ஆகி போயிடும். இந்த இடத்த மாற்றி ஒரு இடத்துல கட்டணும்னு நான் எத்தனை முறை மனு கொடுத்துருப்பேன். அந்த அந்த திட்டம் கிடையாது. பெருந்துறையில் சிப்காட்னால கிட்டத்தட்ட கேன்சர் இன்னைக்கு இந்த 5 வருஷம் சிப்காட்டில் மிகப்பெரிய பாதிப்பு. கேன்சர் எங்கே பார்த்தாலும் கேன்சர். ஆனால் அந்த 5 வருஷத்தில் நான் எத்தனை முறை மனு கொடுத்துருப்பேன், ஒரு கேன்சர் சென்டர் ஆரம்பிங்க பெருந்துறையில். நானும் அமைச்சராக இருந்த வந்தானே, நான் என்ன கேட்டு போடுவேன், நான் என்ன டென்டரா கேட்டேன், கேன்சர் சென்டர் தானே கேட்டேன், கேன்சர் சென்டர் தான் கேட்டேன். இப்போ இவர் ஹெல்த் மினிஸ்டர் வந்தப்போ கூட நான் உடைய அவர்கிட்ட வந்து தபாலா கொடுத்தேன், நம்ம மாவட்ட அமைச்சர்கிட்ட கொடுத்தேன், மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடுத்தேன். ஒரு கேன்சர் சென்டர் நாம் பெருந்துறையில் போட்டிருந்தா இந்த பொல்யூஷன் மூலமாக வரக்கூடிய பாதிப்பில் இருந்து மக்கள் விடுபட்டு கொஞ்ச நாள் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அந்த மக்களுக்கு. சரி, திமுக ஆட்சியில் இந்த மாதிரி நம்ம பெருந்துறையில் கேன்சர் வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு சென்டர் போட்டிருக்காங்க, நான் போய் குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் 10 ஆண்டுகள் இங்கே இருந்த என்னுடைய கருத்து எதுவுமே கேட்கப்படவில்லை என்று சொன்னால், நான் வேற என்ன கேட்டிருந்தா சொல்லிட்டு நாளைக்கு தாராளமாக யார் வேணாலும் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் போட்டு அவர் தனிப்பட்ட ஆதாயத்தை கேட்டார், தனிப்பட்ட விருப்புக்காக வந்தார், அவர் அந்த காரியம் கேட்டார், இந்த காரியம் கேட்டார், அவர் ஆகலை, அதனால வந்து அவர் வருத்தப்பட்டார், அதனால நாங்கள் நடவடிக்கை எடுத்துன்னு சொல்லிட்டு நான் அதில் கட்டுப்படுறேன். உங்க திட்டத்துக்கு இதுக்கெல்லாம் முட்டுக்கட்ட போடுறது யாருங்க? என்னங்க நீங்க சொல்ற திட்டத்துக்கு முட்டுக்கட்ட போடுறது யாரு? கட்சி மாறுற எண்ணம் இன்றிலேயா இல்ல என்றுமே இல்லையா? இல்ல இருப்பார், நாளை இல்லை. எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. பத்திரிகையில் வந்த செய்திகள் தவறானது, அதாவது வந்து வாட்ஸ்அப்ல வந்த செய்தி தவறானது. எனக்கு எந்த இயக்கத்திற்கும் செல்லக்கூடிய எனக்கு ஆசை இல்லை. இதுவரை அப்படிப்பட்ட முயற்சி எதிலும் நான் 100% ஈடுபடவில்லை. நான் உண்மையைத்தான் சொல்லுவேன், உண்மைக்கு மாறாக எதுவும் பேச மாட்டேன். அத்துணையும் புரளி. ஆனால் நாளை என்பது நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், நாளை இதை பற்றி நான் கொடுத்த இந்த விளக்கத்திற்கு ஏதாவது பதில் இருந்தால் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் என்னிடத்துல பேட்டி எடுக்கலாம். இன்னும் நிறைய செய்தி இருக்குது. ஆனா நான் ஒரு இயக்கத்திலிருந்து நாம் ஒரு பொறுப்பிலிருந்து நடவடிக்கை எடுத்த பின்னால ஒரு இயக்கத்தை பற்றி குறை சொல்வதோ அல்லது நாம் அங்க இருக்கிற தலைவர்களை பற்றி குறை சொல்லிட்டு வெளியே வருவது அவ்வளவு மரியாதையாக இருக்காது. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலதை மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். நிறைய பாதிப்புகள் இருக்கிறது, நிறைய பாதிப்புகள் இருக்கிறது. சிப்காட்ல உங்களுக்கு தெரியும், சிப்காட்ல வழக்கு போட்டாங்க. நீங்க சுற்றுச்சூழல் பாதிக்குன்னு சொல்லி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணவங்க பேர்ல வழக்கு போட்டாங்க. வழக்கு போட்ட குடும்பம் யாருமே நாங்க எங்களுக்கு ஓட்டு போடல. நான் அப்பவே சொல்றேன், வழக்கு வேண்டாங்க, வழக்கை வாபஸ் வாங்கன்னு சொல்லி நான் முதலமைச்சர் அலுவலகத்தில் அளிக்கப்பட்ட கடிதத்தினுடைய பலனாகத்தான் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. நான் தான் கூட கடிதம் கொடுத்தேன். அந்த வழக்கு வந்து 42 பேருக்கு பேர்ல இருந்த வழக்கு வாபஸ் வாங்கப்பட்டது. வழக்கு நாங்க வந்து கொக்கோ கோலா பிரச்சனை வந்து நான் அமைச்சராக இருந்தப்ப அவ்வளவு தூரம் வந்தப்ப கூட யார் பேர்லயும் வழக்கு போடல. ஆனா வழக்கு போடுறாங்க. ஈங்கூர்ல குடிநீர் பிரச்சனைன்னு போய் ரோட்ல போடுறாங்க, அவங்க பேர்ல வழக்கு. நான் ஓட்டு கேட்க போறப்ப அந்த ஏரியால யாரும் வந்து எங்களை ரெஸ்பான்ஸே பண்ணல. அப்ப அவங்க பேர்ல வழக்கு. அப்ப நாம இதெல்லாம் நாம தேர்தல் 3 மாசம் இருக்கிறப்போ நீங்க எல்லாரு பேர்லயும் வழக்கு போட்டீங்கன்னா நாம எப்படி போய் மக்களை சந்திக்க முடியும்? இதெல்லாம் ஒரு காரணம். இது காரணம் யாருங்கிறது இது காலம் தான் பதில் சொல்லும். இது தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாங்க, காலம் வந்து காத்திருக்கு.